இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தேடுகிறதுக்கு கூட காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கசப்பான அனுபவங்கள் தான் கர்த்தர் நம்மளை தேடவே வச்சிருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு 3வது தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், என் வாழ்க்கையில் உங்களை கோவப்படுத்த மாட்டேன். எப்படி கோவப்படுத்த மாட்டேன்னா, ஒரே சைடா பார்த்துட்டே நான் என்ன பண்ண மாட்டேன், கோவப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, என்ன உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்துவீராக. நீர் என்னை இப்படி வச்சிருக்கிறது தான் நல்லது, நீர் என்னை இப்படி நடத்துறது தான் நல்லது. எனக்கு ஒரு காலத்தில் 6 மாதம் நான் நல்லா இருக்கிறேன், திடீர்னு 2 மாதம் கஷ்டமா இருக்குது. இது நல்லது, இது நல்லது. ஹல்லேலூயா. ஸோ இப்போ 3 காரியத்தை, கர்த்தரை கோவப்படுத்தாத 3 வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, திரும்ப 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 எதை சொல்லக்கூடாது? சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனத்தையே சொல்லக்கூடாது. எப்போ யார்கிட்ட என்ன கேட்டாலும் எந்த விஷயத்தை சொல்லாமல் மனதார சொல்லணும், கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் போகும்போது கர்த்தர் சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன குறை வச்சு இப்படிலாம் குறை வச்சிங்கன்னு சொல்கிறத விட, ஆண்டவரே என்னை இவ்வளோ தூரம் நல்லா வச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் தகுதி இல்லைன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் விருப்பப்படுவார். நம்பர் 2, 2வதாக, ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டான்னு சொன்னால் திரும்ப 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 கேட்குறது அவருக்கு என்ன வரும் அப்படின்னா, கோபம் வரும். ஒரு லிமிட் வரைக்கும் கேட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ என் சித்தம் இல்லை, யார் சித்தம்னா, உங்களுக்கு சித்தம்னா அந்த காரியத்தை செய்யுங்கன்னு யார் கையில் விட்டுறணும்? அவர் கையில் விட்டுரும். காலம் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்க வல்லவர். நம்பர் 3, 3வதாக எந்த காரியம் ஆண்டவரை கோபப்படுத்தும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து பேசும்போது எப்படி பேசும்? ஒன் சைடாகவே என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லுங்க, பேசிடக்கூடாது. எப்பவுமே ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லணும் தெரியுமா? நன்மைக்கும் நீ தான் ஆண்டவர், தீமைக்கும் நீ தான் ஆண்டவர். நான் பெருசா இருந்தாலும் நீ தான் ஆண்டவர், நான் சின்னதா போனாலும் நீ தான் ஆண்டவர். நீர் கொடுக்கும் போதும் நீர் தான் ஆண்டவர், எடுக்கும் போதும் நீர் தான் ஆண்டவர். இத்தனை நாட்கள் என்ன வியாதி இல்லாம வச்சதும் நீங்க தான், இப்ப இந்த வியாதியில என்ன தாங்குறவங்களும் நீங்க தான். இத்தனை நாள் எனக்கு கை நிறைய கொடுத்ததும் உமக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது என் கையில ஒன்றும் இல்லாம இருக்கு, அதுவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து உச்சரிக்கப்படுமா ஆனால் ஆண்டவர் அதுல ரொம்ப பிரியப்படுவார். ஹல்லேலூயா.